ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். ஃபோட்டோ மட்டுமே வச்சுட்டு வரமகாலட்சுமி நோன்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு விரிவாக சொல்லியிருக்கேன். நல்ல பிள்ளையார வேண்டிக்கோங்க. இந்த பூஜை நான் பண்ணுறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த விக்னங்கள் இருந்தாலும் நீக்கி எங்கள் குடும்பம் சகல ஐஸ்வர்யங்களும் நிம்மதியும் ஆரோக்கியமும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷதை, இது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புத்தகம் இருந்தாக்கா ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா அதை பாடலாம். இப்போ வந்து நான் மகாலட்சுமி அஷ்டகம் பாடுறேன். नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते चन्द्रचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे डोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आद्यशक्तिमहेश्वरी योगचे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते स्थूललक्ष्मी महारौद्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककाले पठे नित्यं महापापविनाशनं त्रिकालं यः पठे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेत् नित्यं प्रसन्ना वरदा शुभा. இப்போ இந்த ஆரத்தி குறித்து அவசரம் தெரியும்னா நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி மகாலட்சுமியை போற்றி ஆதிலட்சுமியை போற்றி அந்த மாதிரியும் நீங்கள் வந்து குங்குமார்ச்சனை பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் ஆதிலட்சுமி போற்றி, ஓம் தனலட்சுமி போற்றி, ஓம் தானியலட்சுமி போற்றி, ஓம் வித்யாலட்சுமி போற்றி, ஓம் சந்தானலட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் ஆதிலட்சுமியே போற்றி. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது பாடல் தெரியும்னா அதையுமே வந்து நீங்கள் பாடலாம். மகாலட்சுமி பாடல்கள் கன்னடாவில் இருக்குது, தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. பாக்யாத லக்ஷ்மி வாரம்மா, பாக்யாத லக்ஷ்மி வாரம்மா, நம்மம்மனி சௌபாக்யாத லக்ஷ்மி வாரம்மா. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமும் நீங்கள் பாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை ஆத்மார்த்தமாக நீங்கள் பாடணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து நீங்கள் கூப்பிட்டு பூஜைலாம் பண்ண வைக்கலாம், நமஸ்காரம்லாம் பண்ண வைக்கலாம். அதாவது நோம்பு இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கயிறில் வந்து முடிச்சு போட்டு வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இல்லாமல் வெறுமனே பூஜை பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி மகாலட்சுமியோட ஃபோட்டோவை மட்டுமே வச்சுட்டு, படத்தை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி தை வெள்ளியில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்களை வச்சு பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிவிட்டு பூஜை பண்ணி நல்லா வேண்டிக்கோங்க. அதாவது பூஜை பண்ணும்போது ஆத்மார்த்தமாக செய்கிறது ரொம்ப முக்கியங்க. போட்டி போட்டுட்டு அவங்க வேணான்னு சொன்னாலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கடவுளுக்கு வந்து நீங்கள் பெருசாக செய்யணும், கலசம் வைக்கணும், இல்லை 10 பேரை கூப்பிட்டு ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி பழக்கமோ உங்கள் வீட்டில் பெரியவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிடலாமா? नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते चङ्कचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தாம்பூலம் ஒரு 5 பேரை கூப்பிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாய்ப்பு எப்படியெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கடன்பட்டு செலவு பண்ணி ஒரு பந்தாக்காகலாம் பண்ணக்கூடாது. 2 வெத்தலை 2 பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம், ஒரு பூ, 4 வளையல் வச்சுக்கோங்க. எப்போவுமே 4 வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூரில் மஞ்சள் குங்குமம் தனியாக பெரிய கிண்ணத்தில் வச்சு கொடுப்போம். இது வந்து சிம்பிளாக பண்ணுறவங்கன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வரமகாலட்சுமி எப்படியெல்லாம் பண்ணுவேன், அதுக்கு திங்ஸ் எல்லாம் என்னென்ன வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அப்பப்போ வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கயிறு ஒன்று, மஞ்சள் குங்குமம் இதையும் வச்சுட்டு சிம்பிளாக வரவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இந்த பூஜை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ மட்டுமே வச்சு வரமகாலட்சுமி அன்னைக்கு பூஜை மட்டுமே பண்ணணும், நோம்பா இல்லாமல் வெறும் பூஜையை மட்டும் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கனவு மேம்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.